தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலிக்க மூவரடங்கிய நீதியரசர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சட்டத்தரணி அருண லக்ஸரி தாக்கல் செய்த குறித்த மனு பிரதம நீதியரசர் ஜெயந்த விஜயசூரிய, நீதியரசர்களான அர்ஜுனா பி சேகர மற்றும் பிரியத பெர்னாடோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை 15ஆம் தேதியன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நிறைவேற்றப்படவில்லை எனவே அதனை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் மனுவில் வாதிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுசரணையில் தேர்தலை காலம் தாழ்த்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் பின்னணியில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக வெளிக்காட்டிக் கொள்ள எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். யுக்தி நடவடிக்கை நிறுத்தப்படாது என போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். முள்ளேரியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழிக்கும் நோக்கில் 7 மாதங்களுக்கு முன்னதாக யுக்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. பாதாள உலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களும் பல்வேறு வழிகளில் சவால்களை கொடுக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறான சவால்களுக்கு அஞ்சப் போவதில்லை என போலீஸ் உத்தியோகர்களை அச்சுறுத்துவதன் மூலம் யுக்திய நடவடிக்கைகளை இடைநிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு குகுத்தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 9ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 2 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் சைனட் குப்பி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன. 2 கட்டிடங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது இன்றுடன் 47 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவும் இலங்கையும் தேசிய நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முயற்சித்து வருவதாக இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரிக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இருதரப்பும் நிதி இணைப்பில் கவனம் செலுத்தி வந்தாலும் இது ஒரு வளர்ச்சியாகும் என்று அவர் இந்திய ஊடகம் ஒன்றிடம் கூறியுள்ளார். இதன்படி பொருட்களுக்கு உள்ளூர் நாணயத்தில் பணம் செலுத்தப்படவுள்ளது. எனவே இது மிகவும் அர்த்தமுள்ள நல்ல திட்டம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய சுற்றுலா பயணிகள் வருவதும் மிகவும் எளிதாக இருக்கும். அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்திய ரூபாயில் பணம் செலுத்துவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு உச்சத்தில் உள்ளது எனவும் இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்பு எதிர்வரும் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சின பெர்னாடோ தெரிவித்துள்ளார். உத்தேச கட்டண திருத்தத்தின் காரணமாக உள்நாட்டு மின் கட்டணங்கள் 30% பொது மின் கட்டணம் 13% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருத்தத்தின் கீழ் 40 லட்சத்துக்கும் அதிகமான மின் நுகர்வோர்களுக்கும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறு கைத்தொழில்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என்று மின்சார சபை கூறுகிறது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 12வது நாளாகவும் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமது தொழில் நியமனம் தொடர்பில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தோடு ஏனைய மாவட்டங்களை போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் நியமனங்களை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணி நேரத்திற்கு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் அப்பிரதேசங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் வயோதிப பெண்ணை தாக்கிய மகனின் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். கொடிகாமம் மந்தவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வயோதிப பெண்ணொருவரை அப்பெண்ணின் மருமகள் தாக்குவதாக காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்திய நிலையில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த கொடிகாமம் போலீசார் தாக்குதல் நடத்திய மருமகளை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விசாரணைகளுக்கு பின்னர் கைதான பெண் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கதிர்காமம் உற்சவத்துக்கு வருகை தரும் பக்தர்களின் சொத்துக்களை திருடும் கும்பல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காம உற்சவம் நடைபெறும் இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்களில் இருந்து எரிபொருள் திருடப்படுவதால் அங்கு வருகை தரும் மக்கள் அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளனர். களுத்துறை பொத்துப்பட்டிய பகுதியில் தடிகளால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ரக்வான ரம்பக பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோபமடைந்த பெண்ணின் கணவன் மேலும் இருவருடன் இணைந்து குறித்த நபர் மீது தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் 28 மற்றும் 35 வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பொதுப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீதிகளில் அதிக புகையை வெளியேற்றும் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்று மோட்டார் வாகனங்களின் வாகன உமிழ்வு சோதனை மையம் அறிவித்துள்ளது. இவ்வாறான வாகனங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 0735000525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்ப முடியும் என மையத்தின் பணிப்பாளர் தசுன் கமக்கே அறிவித்துள்ளார். வாகன சாரதிகள் தமது வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக புகை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கமக்கே வலியுறுத்தியுள்ளார். எனினும் சிலர் நேர்மையற்ற முறையில் சான்றிதழை பெற முயற்சித்தாலும் போலீஸ் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் நாடு முழுவதும் முழுமையான சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியற் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த எண்ணிக்கை 5000 இருந்து 7500 வரை உயரும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள 19 கல்வியற் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதேவேளை கல்வி சீர்திருத்த செயற்பாட்டுக்கமைய கொரியா, ஜெர்மன், பிரான்ஸ், கிந்தி மற்றும் ஜப்பான் ஆகிய மொழிகளுக்கான ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 5642 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதில் சீன மக்கள் வங்கியில் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டமும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த மாதத்தின் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 6.8% பலவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் அதிபர் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரின் நியமனம் இம்மாத இறுதியில் மேற்கொள்ளப்படும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.